2 கிலோ அலசி காய வைக்கணும். அது காஞ்ச பிறகு புடச்சிட்டு அரைக்கக்குள்ள 1/4 கிலோ வெள்ளை உளுந்து வறுத்து போட்டு அரைக்கணும். உப்பு, எள்ளு கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு போட்டுக்கணும். பெருங்காய பவுட்ரு, சுகர் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் முறுக்கு அப்படிங்கிறதுனால. ஸ்வீட் முறுக்கு நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சம் ஊற்றி இதெல்லாம் தண்ணி ஊற்றி பிசையணும். நெய் இன்னும் நான் ஊற்றலை, இனிமேல் தான் ஊற்றுவேன். நெய் ராச்சிலவா மேலவா நெய்யை லைட்டாக சூடு பண்ணி இலவுன பிறகு ஊற்றி பிசையணும். இருக்குது அது கொஞ்சம் முறப்பாக நல்லாயிருக்கும். நல்லா காய்ச்சணும், நெய்யை காய்ச்சி ஊற்றணும். இதெல்லாம் யார் அம்மா சொல்லி கொடுத்தா? அந்த முறுக்கு சொல்கிறேன். அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா சொல்லியே கொடுக்கல, அவங்க செய்யக்கூட நான் பார்ப்பேன் இன்னும் செய்கிறாங்கன்னு பார்த்து அதை பார்த்தே நான் கற்றுக்கிட்டேன். இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும். நாங்களாம் செஞ்சதே கிடையாது, நான் இங்கே வந்தால் நல்லா செஞ்சுருக்கேன். இந்த அச்சு தான் போடணும். இந்த அச்சு போட்டால் தான் முறுக்கு நைஸாக இருக்கும். அந்த அச்சு கொஞ்சம் முள்ளாக இருக்கும், வாயில் குத்தும். அதனால் இது போட்டால் கொஞ்சம் நைஸாக நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரமும் வேகும். அது கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் சீக்கிரம் வேகாது, லேட்டாக ஆகும். எங்கள் அம்மா டேரெக்டாக புரிஞ்சிருவாங்க, மாஸ்டர். புளிய தெரியாதுன்னு எங்கள் அம்மா தட்டில் புளிய காட்டுறாங்க, பார்த்து. வீடியோ ಆಫ್ ಆಯಿತು. ಪಡ್ಕೊಡು. ಸೋಬಿ